பிக் பாஸ்ல இந்த சீசன்ல மட்டும்தான் திறமையானவங்களை எடுத்து வச்சிருக்காங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஏழப்பட்ட குடும்பத்துல 18 வயசுல பாக்கெட்ல 500 ரூபாவோட சென்னைக்கு வந்து சோத்துக்காக அல்லல் பட்டு சினிமா சான்ஸ்க்காக பல வாசல் ஏறி இறங்கி உனக்கு நடிக்க தெரியலன்னு சொன்ன உடனே கூத்துப்பட்டர்ல சேர்ந்து ராப்பகலா உழைச்சு கூத்து கத்துக்கிட்டு மக்கள் மூலமா வாட்டர்மெலன் ஸ்டார்னு பட்டத்தை வாங்கி இருக்கிறாரு. நெக்ஸ்ட் பலூன் அக்கா ஒரு பெண்ணா சினிமாவுல நடிக்க போறேன்னு சொன்ன உடனே குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிச்சதோட மட்டும் இல்லாம வெளியவும் துரத்தி விட்டு இருக்காங்க. படுக்க இடம் இல்லாம ஃப்ரெண்டோட ரூம்ல தங்கிக்கிட்டு இன்ஸ்டாவில் நடிப்பு திறமையை முழுசா வெளிப்படுத்தி மில்லியன் கணக்குல ஃபாலோவரை ஏத்தி 4 படத்துல ஹீரோயினுக்கு சப்போர்ட் ரோல் ஆக்ட் பண்ணி சூர்யா அவர்கள் எப்படி பரோட்டா சாப்பிட்டு பரோட்டா சூரியானாரோ அந்த மாதிரி ஒரு சீன்ல மூச்சு விடாம பலூனை ஊதுனதுனால மக்கள் மத்தியில பலூனக்கான பேர் வாங்கி இருக்காங்க. இது மாதிரி உழைச்சி கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறி பிக் பாஸ்ல வந்தாங்கன்னு நினைச்சீங்களா? இது மாதிரி கேவலமான பின்புலம் வச்சிருக்கிற இவங்களை போயிட்டு விஜய் டிவி எப்படி சூஸ் பண்ணாங்க? 1 நிமிட ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு 2 நாள் முழுக்க ராப்பகலா உழைக்கிற மல்லேஷ் கண்ணனை கூப்பிடல. துபாயில பேரிச்ச மர தோட்டத்தை பாக்குறதுதான் வேலை. 2 வருஷமா குடும்பத்துக்காக விட முடியாம எப்படியோ அங்கிருந்து விட்டு வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு கிடைக்கிற கேப்ல நடிப்பை வெளிப்படுத்தி 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்டோக்காரன் சேனலுடைய தீபக் நாத் பவின்குமார கூட அழைக்கல. 15 வயசுல எங்கிருந்தோ ஓடி வந்து கூத்துப்பட்டர்ல சேர்ந்து எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்துட்டு நடிப்பையும் கத்துக்கிட்டு சினிமாவுல வாய்ப்பு தேடி 300 ரூபாய் மட்டும் தான் தருவாங்க. சினிமாவுல எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏன் கைத்தட்டுற வேலையே இருந்தாலும் பரவாயில்ல, தான் கிட்ட இருக்கக்கூடிய திறமையை நம்பி ஒரு நாள் எப்பவாச்சும் நான் பெரிய ஆள் ஆகுவேன்னு 20 வருஷமா வடபழனியில ரோட்ல காத்துக்கிட்டு இருக்க நபர்கள் எத்தனையோ பேர். அவங்கள ஒருத்தர் சினிமாவுல காலை வச்சுட்டு எப்படியாச்சும் இன்னும் ஃபேமஸ் ஆகணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள ஒருத்தரை கூட அழைக்கல. யார் அழைச்சிருக்காங்க தெரியுமா? நடிப்பு அரக்கனா நான் தாமா. சிம்பு தனுஷை விட நம்ம பெரிய ஆளுமா. சூரியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவருக்கு படிப்பறிவே கிடையாது, நம்ம டாக்டர். நடிச்சா 35 லட்சத்துல தான் நாம நடிப்போம். அதுவும் இல்லாம ரஜினி கமலை விட ஃபேன்ஸ் நம்மளுக்கு தான் அதிகம். இவன் கிட்ட ஆங்கர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, கிண்டலா கேட்கிறாரு, என்னன்னு எப்படி நீங்க இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆனீங்கன்னு. கூச்சமே இல்லாம 50-100 படம் நடிச்ச மாதிரி நடிப்பு தாமா. இந்த நடிப்பு திறமை தான் என்ன இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கு. நான் வந்து 8வதுலயே நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன். கேவலமா பைத்திய மாதிரி எதனா ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்த இந்த நபரை பிக் பாஸ் கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. அதே மாதிரி ஹாட்டா செக்ஸியா பேசிக்கிட்டு உடம்புல பாதியை காட்டிக்கிட்டு இடுப்பை காட்டிக்கிட்டு நான் பலூன் வைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய பலூன் அக்காவையும் கூப்பிட்டு இருக்கானுங்க. இது பிக் பாஸ் வீடா இல்ல பைத்தியக்கார வீடா இல்ல காஜி வீடா? 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, அம்மா அப்பான்னு சொல்லக்கூடிய பெரியவர்களும் சரி, இந்த பிக் பாஸ் ஷோவை எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஸ்கிராட்ச்ல இருந்து ஒருத்தன் உழைச்சி படிப்படியா முன்னேறி 7-8 வருஷம் தான் திறமையின் மூலமா வளர்ந்து வெற்றி அடைகிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். ஒரே நைட்ல அவுத்து போட்டு இடுப்பை காட்டிட்டு அழகா வளர்ந்துட்டு போயிடலாம். இல்ல பைத்திய மாதிரி லூசு மாதிரி கிறுக்கு மாதிரி பேசினா நம்மள பிக் பாஸ்ல கூப்பிடுவாங்கன்ற எண்ணம் மட்டும் தான் இருக்கும். நினைச்சு பாருங்களேன், யார் இந்த பலூன் அக்கான்னு அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கோ இல்ல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கோ காண்பிக்கும் போது அந்த கன்றாவியை பார்க்க முடியுமா? பிக் பாஸ் தெரிஞ்சோ தெரியாமலையோ இத்தனை சீசன் ஏன் தெரியுமா பார்த்திருக்காங்க? தனிப்பட்ட முறையில திறமையின் மூலமா ஒழுக்கமான ஒரு நபர் சமூகத்துல உலா வந்திருப்பாரு. அவரை இன்னும் ஃபேமஸ் ஆகணும்னு அவரா நினைச்சுக்கிட்டு இந்த பக்கமா கட்டுப்பாடோட இருக்கிற வீட்டுல வந்து அந்த ஒழுக்க நிலை மாறாம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி 100 நாள் வாழ்ந்து அவர் ஃபேமஸ் ஆகி அவருக்கான வாய்ப்பு சினிமாவுல கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்துல ஒரு டெபினிஷன்ல மட்டும் தான் பிக் பாஸ் இத்தனை வருஷமா பார்த்திருக்காங்க. ஆனா இப்போ பிக் பாஸ்க்கு அந்த டெபினிஷன் ஸ்டாண்ட் எதுவுமே கிடையாது. திவாகரை எல்லாரும் எப்படி ரிப்போர்ட் பண்ணி இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தூக்குனாங்களோ அதே மாதிரி பிக் பாஸ் ஷோலயும் திவாகர் இருக்கிறாரு. ஆகிய காரணத்தினால திவாகர் மட்டும் கிடையாது, பலூன் அக்கா இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்துதான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வளரணும்னா அப்படிப்பட்ட வளர்ப்பே தேவையில்லை. ஆகையினால இந்த பிக் பாஸ் ஷோவை கண்டிப்பா பேன் பண்ணியே ஆகணும். நாமளால முடியலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பேன் பிக் பாஸ்னாவது டைப் பண்ணுவோம் கமெண்ட்ல.